Allahu 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 Allah Allahu Allahu Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil kareem wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلحث أو تتركه يلحث. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. பாக்கியம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் 10வது நாள் இது. பாக்கியம் நிறைந்த சஹருடைய நேரத்தில் திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு ஓர் அல்லாஹு தாலாவுடைய படைப்பினம், ஓர் அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட ஓர் உயிரினம்தான் நாய்கள். நாய்களை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன வந்திருக்கின்றன, நாய்களால் நமக்கு என்ன பலன்கள் இருக்கின்றன, அதே போன்று நாயை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா போன்ற விஷயங்களை நாம் இந்த தொடரில் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக, நாய்கள் தீனிற்காக வேண்டி என்ன சேவை செய்தது என்று நாம் பார்க்க போகின்றோம். நாய்கள் இருக்கின்றதே, ஒரே ஒரு நாய் தீனிற்காக வேண்டி சேவை செய்தது. அதுதான் நாம் பிரபலமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் கஃப், அதாவது குகைவாசிகளுடைய நாய் இந்த தீனிற்காக வேண்டி சேவை செய்தது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அஸ்ஹாபுல் கஃப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வாலிபர்கள், 7 வாலிபர்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகிற்கு உயர்த்தப்பட்ட பின்னால் நடந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்லுகிறான். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லி ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்கி குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அந்த குகைவாசிகள் அல்லாஹ் ஒருவனை வணங்கி வந்தார்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை நபியாக ஏற்று அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு நபியாக அனுப்பப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் தக்யானூஸ் என்ற அரசர் என்ன செய்தான், அவர்களை எப்படியாவது சிலையை வணங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தான். முதல் தடவை மன்னித்து விட்டான். சரி, நீங்கள் வாலிபர்களாக இருக்கின்றீர்கள், நன்றாக யோசித்து நீங்கள் முடிவெடுங்கள். நீங்கள் இந்த சிலைகளை வணங்குகிறீர்களா அல்லது அல்லாஹ் வணங்குகிறீர்களா என்று சொல்லி நீங்களே யோசித்து ஒரு முடிவெடுங்கள் என்று சொல்லி மன்னித்து விட்டு விட்டான். ஆனால் பிறகு இந்த வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள், அடுத்த முறையும் இந்த தக்யானூஸ் வருவான், வந்து நீங்கள் அல்லாஹை வணங்குகிறீர்களா அல்லது இந்த சிலையை வணங்குகிறீர்களா என்று கேட்பான். நாம் அவனிடம் மாட்டுவதற்கு முன்னால் நாமே என்ன செய்ய வேண்டும், தப்பித்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு குகையின் பக்கம் அவர்கள் ஒதுங்குவார்கள். அந்த குகையில் அவர்கள் கிட்டத்தட்ட அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் 300 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் தூங்கினார்கள். 300 வருடங்களுக்கு மேலாக தூங்கிய அந்த குகைவாசிகளை பற்றி தான் அல்லாஹு தாலா திருக்குரானில் ஒரு தனி அத்தியாயமாக இங்கே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். அந்த குகைவாசிகளோடு ஒரு நாயும் இருந்தது. அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் குர்ஆனில், வகல்புஹும் பாசிது திராஇஹி பில் வஸீத், அவர்களோடு ஒரு நாய் இருந்தது. அது தங்க முன்னங்காலை நீட்டியவாறு அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தது. யாராவது அந்த குகைக்கு வந்தால் அந்த நாயை பார்த்தவுடன் என்ன செய்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்வைக்கு அந்த நாய் ஒரு விகாரமான ஒரு மிருகமாக தெரிந்தது. அதனால் அந்த பக்கம் யாரும் வராமல் என்ன செய்தார்கள், அந்த பக்கம் வருவதை விட்டும் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். இவர்களோடு சேர்ந்து இந்த நாயும் 300 வருடம் தூங்கியது என்று சொல்லி நாம் திருக்குரான் மூலமா நாம் பார்க்கின்றோம். ஆக அல்லாஹை வணங்கிய, அல்லாஹ்விற்காக வேண்டியே அந்த குகைக்கு ஒதுங்கிய
அந்த குகை தோழர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த இந்த நாயை அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், நாளை கியாமத்து நாளில் இந்த நாயை ஆடாக மாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விடுவான். ஏனென்றால் நாய்கள் சொர்க்கத்தில் இருக்காது. ஒருவேளை இந்நாய் சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகைவாசிகளின் நாய் தான் சொர்க்கத்தில் நாளை ஆடாக நாம் பார்க்கலாம் என்று நாம் ஹதீஸ்களின் மூலமா நாம் காண முடியும். ஆக இந்த தீனிற்காக வேண்டி அரும்பணி செய்த ஒரு விலங்கு நாயாக இருக்கின்றது. என்ன பணி செய்தது? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகளை, அல்லாஹ்வை வணங்கியவர்களை பாதுகாத்ததுதான் இது செய்த ஒரு மிகப்பெரிய சேவை என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக நாயை பொறுத்த வரைக்கும் ஒரு காவலாளியாகத்தான் நமது வீட்டு வாசல்களில் இருக்கும். வீட்டு வாசல்களில் அல்லது கம்பெனிகளில் பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் நாயை தான் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏன் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாயை போன்று வேறு எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது, வீட்டையோ மற்ற இடங்களையோ பாதுகாக்க முடியாது. அது குறைப்பிலேயே என்ன செய்து விடுவார்கள், திருடர்களும் பயந்து ஓடி விடுவார்கள். அந்த அளவிற்கு அதனுடைய குறைப்பில் அல்லாஹு தஆலா ஒரு கம்பீரத்தையும் பயத்தையும் அல்லாஹு தஆலா போட்டிருக்கின்றான். ஆகவே தான் நாயை என்ன செய்கின்றார்கள், பாதுகாப்பிற்காக வேண்டி எடுத்துக்கொள்கின்றார்கள். வீட்டை பாதுகாக்கவோ அல்லது வேறு ஏதாவது கம்பெனிகளை பாதுகாக்கவோ எடுத்துக்கொள்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், முதலாக நாயை காவலாளியாக எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலாக நாயை காவலாளியாக எடுத்துக்கொள்கின்றார்கள். பாதுகாப்பிற்காக வேண்டி நாயை வைக்கின்றார்கள். ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், நமக்கு தெரியும், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இட்ட கட்டளை, நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னாங்க. கப்பல் எல்லாம் தயார் செஞ்சு வச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு? ஊர் மக்கள் அனைவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்து அந்த கப்பலை நாஸ்தி ஆக்கினார்கள். அந்த கப்பலை நஜீஸாக ஆக்கினார்கள். பிறகு அவர்களுக்கு நோய் என்பது உண்டானது. அந்த நோய்க்குரிய ஷிஃபா அல்லாஹ் எதில் வைத்திருந்தான் என்று சொன்னால், அந்த கப்பல் உள்ள நஜீஸ்களை தங்கள் உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும். அப்படி பூசிக்கொண்டு குளித்துவிட்டால் அவர்களுக்கு அந்த நோய் என்பது நீங்கிவிடும் என்று சொல்லி ஊர் மக்கள் அறிந்தவுடன் அவர்களுடைய நஜீசுகளை அவர்களை வைத்து அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்தினான். கடைசியாக கப்பல் சுத்தமானது. சுத்தமான பின்னாடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னண்டா, திருப்பி அவனாவது வந்து என்ன செஞ்சிருவானோ, கப்பலை வந்து நாஸ்தி பண்ணிடுவானோ என்று சொல்லி ஒரு பயம் இருந்தவுடன் தான், அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலாவிடம் கேட்கின்றார்கள், யா ரப்பி அமரத்தனி அன் அஸ்னஅல் ஃபுல்க, என் இரட்சகனே, நீ என்னை என்ன செஞ்ச, ஒரு கப்பலை கட்டு என்று சொல்லி எனக்கு நீ ஏவினாய். நான் அதை செய்தேன். பல நாட்களாக அந்த கப்பலை நான் தயாரித்தேன். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள், இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப என்னதான் இப்ப சுத்தமாக ஆனாலும் திரும்பவும் வந்து இதை நாசமாக்குவார்கள், நாசமாக்க மாட்டார்கள் என்று சொல்லி என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கின்றது என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இப்படி சொன்னான், யா நூஹே இத்தஹத கல்பன் யஹரிசுக, நீங்கள் ஒரு நாயை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு காவல் அளிக்கும், பாதுகாக்கும் என்று சொல்லி, உங்களை கப்பலை பாதுகாக்கும் என்று சொல்லி, உங்கள் கப்பலுக்கு ஒரு காவலாக இருக்கும் என்று சொல்லி சொன்னான் அல்லாஹு தஆலா. இந்த நாயை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று சொன்னால், பகல் முழுக்க முழித்திருக்கும், இரவு முழுக்க தூங்கும். இதான் மாற்றமா? பகல் முழுக்க முழிச்சிருக்கும், இரவு முழுக்க தூங்கும். ஒருவேளை இரவில் யாராவது அந்த பக்கமாக வந்தால் இந்த நாய்க்கு முழிப்பு வந்து அவர்களை நோக்கி குறைக்கும். குறைப்பு சத்தத்தை கேட்டு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக முதலாக நாயை காவலுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டவர்கள் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சரி, நாயை நாம் வளர்க்கலாமா என்று சொன்னால், நாயை 3 விதமான காரணங்களுக்காக நாம் வளர்க்கலாம். முதலாவதாக, வேட்டையாடுவதற்காக வேண்டி நாயை வளர்க்கலாம். வேட்டையாடுவது என்று சொன்னால் அதற்காக வேண்டிய வெல் ட்ரெயின்டான நாயாக இருக்க வேண்டும். வேட்டைக்காக வேண்டியே அந்த நாய்க்கு பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த நாயை வேட்டைக்கு அனுப்ப வேண்டும். இப்படி அனுப்பி அது எந்த உயிரினத்தை பிடிச்சிட்டு வருதோ, உதாரணமா முயலை பிடிச்சிட்டு வருது அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், அந்த முயலை நாம் சாப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் அந்த நாய், வேட்டையாடக்கூடிய நாய், நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லாம அதுவே ஒரு உயிரினத்தை பிடித்து வந்தால் நாம் சாப்பிடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லிதான் அமிச்சாரு, ஆனால் என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னா அப்பவும் நாம் சாப்பிடக்கூடாது. ஆக வேட்டை நாயாக இருக்க வேண்டும். வேட்டை நாயை நாம் வளர்க்கலாம். வேட்டைக்காக வேண்டி நாய் வளர்க்கப்பட்டால் அது எந்த விதமான மார்க்கத்தில் தடை கிடையாது. இது ஒரு விதமான நாய். இரண்டாவது, தோட்டத்தையும் வயலையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்க்கலாம். மூன்றாவது, மோப்ப நாய். மோப்ப நாயை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யல, தேவையில்லை. மோப்ப நாய்கள் யார் வைத்திருப்பார்கள், போலீஸ்காரங்க வச்சிருப்பாங்க. அப்போ வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இரண்டு விதமான நாய்களை வளர்க்கலாம். ஒன்று, வேட்டைக்காக வேண்டிய நாயை வளர்க்கலாம். இரண்டாவதாக, தோட்டத்தை, துறவுகளை, நமது வயல்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்க்கலாம். ஒருவேளை இந்த காரணங்கள் அல்லாமல் நாம் நாய்களை வளர்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கின்றார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். எந்த வீட்டில் நாய் இருக்கின்றதோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கின்றதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம், ஏன் மலக்குமார்கள் வீட்டிற்குள் வரமாட்டார்கள்? நாயை பொறுத்த வரைக்கும் நஜீஸ்களை சாப்பிடும். நஜீஸ்களை சாப்பிடும். மாடு சாணம் போட்டா அந்த சாணத்தை என்ன செய்யும், நாய் சாப்பிடும். இன்னும் சொல்ல போனால் தனது நஜீஸையே அந்த நாய் சாப்பிட்டுக் கொள்ளும். அது மட்டுமல்ல, அதன் உடம்பிலிருந்து துர்வாடை என்பது வரும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இப்படியெல்லாம் மலக்குமார்களுக்கு எதிர்மாறாக ஒரு தன்மைகள் நாய் இடத்தில் இருப்பதால் நாய் இருக்கக்கூடிய வீட்டில், நாய் வளர்க்கும் வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கன்னு சொன்னா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே நுழைய மாட்டார்கள். ரஹ்மத்தை கொண்டு வந்து கொட்டுகின்ற மலக்குமார்கள் உள்ளே நுழைய மாட்டார்கள். ஆனால் மலக்குல் மௌத் என்ன செய்வார், வருவார். ஒரு சிலர்களுக்கு இப்படியும் நியத்து இருக்கலாம் அல்லவா, என்ன நாய் வளர்த்தானா வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அப்போ மலக்குல் மௌத் வரமாட்டாரு என்ற எண்ணம் என்பது இருக்கக்கூடாது. மலக்குல் மௌத் என்பவர் கண்டிப்பாக வருவார். மலக்குல் மௌத் கண்டிப்பாக வந்து என்ன செய்வார், நமது உயிரை எடுத்து செல்வார். ஏன், ஒருவேளை மலக்குல் மௌத்தே வரனாங்க கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த நாயை வைத்து அந்த உரிமையாளருக்கு மௌத்தை கொடுக்கலாம் அல்லவா. ஆக இப்படி நாய் இருந்தால் வீட்டிற்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். குறிப்பாக ரஹ்மத்தான மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடவை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாக்கு கொடுத்தானா வாக்கு மீறுவாங்களா? வாக்கு மீற மாட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் ஆனது, குறித்த நேரம் வந்தது, ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டவர்களாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருந்து காத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி சொல்லுகின்றார்கள், அந்த தடியை என்ன செஞ்சாங்க, கீழே போட்டாங்க. கீழே போட்டு, கால் மா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு வலா ருசுலுஹு, எனக்கு ஒரு காலம் அல்லாஹும் அவனது தூதர்களும் என்ன செய்யவில்லை, என்னுடைய வாக்கிற்கு அவர்கள் வாக்கு கொடுத்தால் அவர்கள் வாக்கு மீறியதே கிடையாது. என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார்களே, ஆனால் ஏன் வரவில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் கீழே என்ன செஞ்சாங்க, குனிஞ்சி தடியை எடுக்கலாம்னு சொல்லி போறாங்க. எடுக்க போகும்போது பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த கட்டிலுக்கு கீழாக ஒரு நாய் அங்கே அமர்ந்திருந்தது. நாயை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கின்றார்கள், ஆயிஷாவே இந்த நாய் எப்படி வந்தது என்று சொல்லி கேட்கும்போது அவர்கள் எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயை அடித்து விரட்டுகிறார்கள்.
விரட்டியவுடன் அங்கே தண்ணீரையும் ஊட்டுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பின்னர் தான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்குள் வருகின்றார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் இப்படி சொன்னார்கள், மனனியல் கல்புல்லதி கானஃபி பைத்திக, நபி அல்லாஹ்வின் ரசூலே, நான் ஏன் வீட்டிற்குள் வரவில்லை என்று சொன்னால், இந்த நாய் தான் என்னை வீட்டிற்குள் வருவதையும் தடுத்து விட்டது. நாய் இருக்கக்கூடிய வீட்டிலும் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலும் மலக்குமார்களாகிய நாங்கள் நுழைய மாட்டோம் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நாய் வளர்க்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஒருவேளை நாயை நாம் வளர்த்தால் ஹதீஸில் வருகின்றது, மன் அம்சக கல்பன் இன்குஸ மின் அமலிஹி குல்லி யௌமின் கைராத். ஒருவர் நாயை தன் வீட்டில் வைத்து வளர்த்தார் என்று சொன்னால் அவருடைய அமல்களில் இருந்து ஒரு கீராத்துடைய நன்மைகள் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தினமும் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு கீராத்துடைய நன்மை. கீராத்னா என்ன, அதனுடைய அளவு என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், உஹது மலை அளவு நன்மை. உஹது மலை அளவு நன்மையை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் நம்மிடமிருந்து குறைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் நம்ம ஒரு நாள்ல உஹது மலை அளவுக்கு நம்ம நன்மை செய்யறோமா? அப்படியே செஞ்சாலும் நன்மை தான் போயிடுது ஒவ்வொரு நாளும். ஆக நாயை வளர்ப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. ஒருவேளை வளர்க்க வேண்டும் என்றால் தோட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, வயலை பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்க்கலாம், வேட்டைக்காக வேண்டி நாயை வளர்க்கலாம். இவைகள் அல்லாத வேறு எந்த நாய்களையும் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் நாய்களை வளர்க்க கூடாது என்று சொல்லி நாம் ஹதீஸ்களின் மூலமா பார்க்கிறோம். பொதுவாக நாய்களை பொறுத்த வரைக்கும் மிருகங்களுக்கும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அது என்னதான் நஜிஸான மிருகமாக இருக்கட்டும், அது ஒரு நஜிஸ் தான். இருந்தாலும் அவைகளுக்கும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்டினாலும் அல்லாஹு தஆலா நமக்கு கூலிகளை வாரி தருகின்றான். ஒரு ஜினா செய்த ஒரு பெண்மணி, விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்மணி, கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள், ஒரு நாயை பார்க்கிறாள். அது தண்ணீர் தாகத்தால் தன் நாக்கை தொங்க போட்டு கொண்டு இருந்தது. அப்ப அப்படி தண்ணீர் தாகத்தால நாக்கு தொங்க போட்டத நாய் என்ன செய்யறாங்க, இதற்கு தண்ணீரை எடுத்து கொடுக்கிறாள். எப்படி எடுத்து கொடுக்கிறாள் என்றால், தனது காலுறையை கழட்டி அது ஒரு வாடியை போன்ற அமைப்பாக மாற்றி கிணற்றுக்குள் இறக்கி என்ன செய்கிறாள், அந்த ஷூவில் இருந்து தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு பருக கொடுக்கின்றாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த ஒரு செயல் காரணமாக அந்த பெண்ணை நான் சொர்க்கத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய ஒரு விபச்சாரி, கெட்ட நடத்தி உள்ள பெண், ஆனால் அந்த உயிரினத்திற்கு அந்த நாய்க்கு இரக்கம் காட்டியதன் காரணமாக, அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் கண்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அல்லாஹு தஆலா எதன் மூலியமாக நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொல்ல முடியாது. இதை போன்ற உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் மூலியமாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே சொர்க்கத்தை தருவான். அது மட்டுமல்ல, நாம் தொழுகையில் சஜ்தாவில் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இஅ்ததிலு ஃபிஸ் சுஜூத் வலா யப்சுது அஹதுக்கும் திராஇஹி. நீங்கள் சஜ்தாவில் நடுநிலையை கையாளுங்கள். உங்கள் கொடங்கைகளை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் விரித்து வைக்க வேண்டாம். இன்பிசாத்தல் கல்ப், நாய் எப்படி விரித்து வைத்திருக்குமோ, இப்படி படுக்க வைத்து, இப்படி ஒரு மாதிரி படுக்க வைத்து எப்படி விரித்து வைத்திருக்குமோ அதே போன்று என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சஜ்தாவை உங்களுடைய கைகளை வைக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது தரையோட என்ன செய்யக்கூடாது, நம்ம கைகளை ஒட்டி வச்சு அப்படி விரிச்சு வச்சிருக்க கூடாது, மாறாக சற்று உயர்த்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நாயை போன்று நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டாம் என்று இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாயை பொறுத்த வரைக்கும் தனது வாந்தியே அது என்ன செய்யும், திருப்பி ரிட்டர்ன் சாப்பிடும். தான் வாந்தி எடுத்ததையே திரும்பவும் அந்த நாய் சாப்பிடும். இது ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். யாருக்கு உதாரணமாக சொல்கின்றார்கள் என்றால், அல் ஆயிது ஃபி ஹிபத்திஹி. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இன்னொருத்தட்ட அன்பளிப்பு கொடுக்கிறார். அன்பளிப்பை கொடுத்துட்டோன்னே அன்பளிப்பு வாங்கியவர்கிட்ட என்ன செய்யறாரு, நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்பை எனக்கு நீ திருப்பியும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குகிறார் என்று சொன்னால், அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கல் கல்ப், அவர் நாயை போன்றவர். கொடுத்த அன்பளிப்பை திரும்பவும் கேட்பவர் நாயை போன்றவர். யஊது ஃபீ கைஹி, ஏனென்றால்
நாய் இருக்கின்றதே, தான் வாந்தி எடுத்ததை தானே சாப்பிட்டுக் கொள்ளும். அதே போன்றுதான் தான் கொடுத்த அன்பளிப்பை திரும்பவும் யார் கேட்கின்றார்களோ அவர்கள் நாயை போன்றவர்கள். அதாவது நீங்க எடுத்த வாந்தியை நீங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்கணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, 5 மிருகங்களை நாம் கொலை செய்யலாம். அது ஹரமாக இருந்தாலும் சரி, மக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது மக்காவுக்கு வெளியாக இருந்தாலும் சரி, நாம் 5 மிருகங்களை கொள்ளலாம். அதில் ஒன்று கல்புல் அகூர், கடினா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக நோவினை தரக்கூடிய நாயாக இருந்தால் அந்த நாய்களை கொல்வதற்கு ஷரியத் இங்கே அனுமதி தருகின்றது. அதிலும் குறிப்பாக கருப்பு நாயை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாக்க ஷைத்தான், அதுதான் ஷைத்தான் என்பதாக சொன்னார்கள். கருகருன்னு பார்க்கவே உடனே நமக்கே பயம் வரும். இந்த நாயை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி தோன்றும். கருப்பு நாய்களை பார்த்தால் அந்த கருப்பு நாய்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக நாய்களை பொறுத்த வரைக்கும் நாய்களை நாம் வளர்க்க கூடாது. ஒருவேளை நாய் நாம் நமது பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தடவை கழுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், தஹூரு இனா அஹதிக்கும் இதா வலகல் கல்ப், நாய் உங்களுடைய பாத்திரங்களில் வாய் வைத்து விட்டால் ஃபீஹி ஐயக்ஸிலுஹு சபஅ மர்ராத், அந்த பாத்திரத்தை நீங்கள் 7 முறை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 7 முறை 6 முறை என்ன செய்யணும், தண்ணீரில் கழுவ வேண்டும். 7வது முறை மண்ணை கொண்டு நாம் என்ன செய்யணும், நமது பாத்திரங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக நாய் வாய் வைத்த பொருட்கள் அனைத்தும் நஜிசுகள். ஒருவேளை அந்த பாத்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதில் நாம் தண்ணீரை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாய் வாய் வைத்த பாத்திரத்தை 7 முறை நன்றாக கழுவ வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். நாயுடைய குணத்தில் ஒரு சில குணம் என்னவென்று சொன்னால், அது தன் எஜமானருக்கு விசுவாசமாக இருக்கும். எப்பொழுதும் தன் எஜமானருக்கு மாறு செய்யாது, நன்றி உள்ளதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பாசமாக தன் எஜமானரை கடிக்கும், பாசமாக கடிக்கும். அதனால் அவருக்கு எந்த விதமான ஒரு நோய்வினை என்பதும் ஏற்படாது. பாசமாக விளையாடும். எஜமானரை பார்த்தால் என்ன செய்யாது, குறைக்காது. ஆனால் கருப்பான மனிதர்களை பார்த்தாலோ அல்லது ஆடை அழுக்காட உள்ள ஒரு மனிதனை பார்த்தாலோ அப்படிப்பட்டவர்களை நாய் என்ன செய்யும், பார்த்தவுடன் குறைக்கும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இரவு முழுக்கவும் தூங்காமல் இருக்கும் நாய். நாய் என்ன செய்ய, இரவு முழுக்க தூங்காது, பகலில் சிறிது நேரம் தூங்கும். இன்னும் சொல்ல போனால் அது ஏன் தூங்காது என்று சொன்னால் அதனுடைய மூளை தான் காரணம். மனிதர்களின் மூளையை பொறுத்த வரைக்கும் மூளை சூடாக இருக்கும், ஆனால் நாயுடைய மூளை குளிர்ச்சியாக இருக்கும். இதனால் அது இரவு நேரத்தில் தூங்காமல் பகலில் சிறிது நேரம் தான் தூங்கும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, தன் எஜமானர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கும் நாய். எல்லாமே என்ன செய்யும், எல்லா விதமான உதவிகளும் சேவைகளும் தன் எஜமானருக்காக வேண்டி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள மிருகம்தான் நாயாக இருக்கின்றது. இந்த நாய் படைக்கப்பட்ட விதம் என்னவென்று தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு களிமண்ணில் படைத்து அப்படியே வைத்திருக்கின்றான். அதற்கு ரூஹ் எல்லாம் ஊதப்படவில்லை. ஒரு ஜடமாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுதுதான் பொறாமைப்படுத்த இப்லீஸ் என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சுத்தி சுத்தி வந்தான். சுத்தி சுத்தி வரும் பொழுது ஏதாவது அந்த உடலில் ஒரு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் என்ன செய்தான், எச்சிலை துப்பினான். எச்சில் துப்பியவுடன் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவன் எச்சில் துப்பிய இடத்தை தோண்டி வெளியே போடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் ரெக்கைகளால் என்ன செய்தார்கள், தோண்டி அவன் எச்சில் துப்பிய இடத்தை தோண்டி என்ன செய்தார்கள், வெளியே போட்டார்கள். அந்த எச்சிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான், நாயை அல்லாஹ் படைத்தான். நாயை படைத்து ஷைத்தானை அல்லாஹு தஆலா ஓட விடுகின்றான். ஆக இங்கே நாய் என்பது 3 விதமான வஸ்துக்களில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான்.
ஒன்று, இப்லீஸுடைய எச்சிலிருந்து படைக்கப்பட்டது நாய். இதனால் நாய்க்கு அதிகமாக ஷைத்தானுடைய குணங்கள் தான் இருக்கும். இரண்டாவதாக, மனிதனின் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டது. அதனால் தான் நாய் என்ன செய்கின்றது? மனிதர்களோடு ஒன்று இருக்கின்றது. மூன்றாவதாக, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கை பட்டதால் அதற்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? இரவு முழுக்கம் தூங்காமல் இருக்கும். மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் தூங்க மாட்டார்கள். அதே போன்றுதான் நாயும் இரவு முழுக்க தூங்காது, பகலிலும் கூட கொஞ்ச நேரம், அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் என்பது தூங்காது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக நாயை பொறுத்த வரைக்கும் இதற்கு இப்படிப்பட்ட சிறப்பு தன்மைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா இங்கே வைத்திருக்கின்றான். குர்ஆனில் மற்றொரு இடத்தில் நாயை பற்றி வருகின்றது. சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா வேத ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்படி கொடுத்திருந்தும் கூட, அந்த வேத ஞானங்களை கொடுத்திருந்தும் கூட, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகள் வழங்கப்பட்டிருந்தும் கூட அவர் என்ன செய்யவில்லை? அதை ஒரு உதாசீனப்படுத்தி நாயை போன்று உதாரணம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃபில் சொல்லுகின்றான். அவர் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவதாக தஃப்சீர் இப்னு கஸீரில் ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள். அதாவது அவர் பனு இஸ்ராயலை சேர்ந்த ஒரு மனிதர். அவருக்கு 3 விதமான துவாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதாவது 3 துவாவை கேட்டா என்ன செய்யப்படும்? கண்டிப்பாக அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும். மொத்தம் 3 துவா. 3 துவாக்களை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக அல்லாஹ் தஆலா மனிதருக்கு கொடுத்திருந்தான். அவர் 3 துவா எப்படி கேட்டாருன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போமே. முதலாவதாக, அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். அந்த மனைவி என்ன செய்யறா? அவர்கிட்ட கேட்கிறா, அந்த மனிதர்கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறா? இந்த மாதிரி எனக்கு அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கு, உங்ககிட்ட தான் 3 துவா இருக்குல்ல, அந்த ஒரு துவா வச்சு என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, எனக்கு அழகு சௌந்தரியமாக நாம் ஆக வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொன்னவுடன் அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறார். யா அல்லாஹ், என் மனைவியை அழகானவளாக ஆக்கிவிடு என்று கேட்டவுடன் அழகாக மாறிவிடுகிறாள். பொதுவா பெண்களுக்கு அழகு வந்துருச்சுனாலே திமிரும் கூட சேர்ந்து வந்துடும். அந்த திமிரில் என்ன செஞ்சிட்டான்டா, ஓ அழகெல்லாம் என்னோட அழகுக்கு முன்னாடி நிக்கல, அதனால நான் உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போறேன்னு சொல்லி போயிட்டா. போனதுனால என்ன ஆச்சுண்டா, புருஷனுக்கு கோபம் ஏற்பட்டு, கணவருக்கு கோபம் ஏற்பட்டு இவர் 2வது துவாவை பயன்படுத்துகிறார். என்ன 2வது துவா பயன்படுத்துறாரு? ஏன் மனைவி நாயா மாறிடணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறாரு. அதே போன்று நாயா மாறிட்டான். அதேதான் அல்லாஹு தஆலா சொல்றான், கமத்தில் கல்ப், நாய்க்கு உதாரணம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நாயா மாறி சுற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஊர் மக்கள் சொன்னார்கள், எப்பா ஐயோ பாவம், உன்னை நம்பி வந்த பொண்ணு, இப்படி நீ அவளை என்ன செய்யலாமா, கொடுமைப்படுத்தலாமா? நீ அவளை நாயா மாத்திட்டியே, திரும்பவும் என்ன செய், அவளை பழைய நிலைக்கு மாத்தி விடு என்று சொல்லி கேட்கும் பொழுது 3வது துவாவை பயன்படுத்துகிறார். அதுதான், யா அல்லாஹ், என் மனைவி என்ன செஞ்சிரு, திரும்பவும் பழையபடி என்கிட்டயே கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் இந்த துவாவை கேட்டவுடன் அல்லாஹு தஆலா கபூல் செய்கின்றான். ஆக இப்படி 3 துவாக்கள் கொடுக்கப்பட்டு, ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாக்கள் கொடுக்கப்பட்டு, அந்த துவாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இந்த ஒரு மனிதர், பனு இஸ்ராயல் சார்ந்த மனிதர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆக இவரை பார்த்து கமசலில் கல், நாய்க்கு உதாரணமானவர் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றார். 2வதாக மிக பிரபலமான ஒரு சம்பவம். அதாவது பனு இஸ்ராயல்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் பல்ஆம் இப்னு பாஊரா என்று பெயர். பல்ஆம் இப்னு பாஊரா இவர் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக இருந்தார். நபி அல்ல, ஒரு ஆலிமாக இருந்தார். இவருக்கு இஸ்முல் ஆலமுடைய ஞானங்கள் இருந்தது. அதாவது இஸ்முல் ஆலமை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அந்த துவாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட அறிவு ஆற்றலை, வேத ஞானத்தை அல்லாஹ் தஆலா பல்ஆம் இப்னு பாஊராவிற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்,
அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலம் தான் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாம் ஜப்பாரியன்களை வென்று நாம் ஷாம் நாட்டிற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள் சிலர்கள் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை ரொம்ப என்ன செய்யறாரு, கொடுமைப்படுத்துறாரு. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ரொம்ப நம்மள டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமே என்று சொன்ன போது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, இவர் அல்லாஹுடைய நபியா இருக்கிறாரு, நாம எப்படி இவரை ஏதாவது என்ன செய்யறது, தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுதுதான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, பல்ஆம் இப்னு பாஊரா. அவர்கிட்ட சென்று நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம், மூசாவிற்கு எதிராக துவா செய்ய சொல்லுவோம், அதாவது பத்துவா செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது நேர பனு இஸ்ரவேலர்கள் போறாங்க. பல்ஆம் இப்னு பாஊரா கிட்ட சென்றோடனே இந்த மாதிரி மூசாவுக்கு எதிராக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது முதலில் அவர் மறுத்து விடுகின்றார். அதெல்லாம் முடியாது, அவர் அல்லாஹ்வின் நபி, அவருடைய அந்தஸ்து எங்கே, நான் எங்கே, நான் அவருக்கு எதிராக துவா செய்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வானா, போங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறாங்க, அன்பளிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து பல்ஆம் இப்னு பாஊரா இடத்தில் கொடுக்கின்றார்கள். இந்த அன்பளிப்புகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மூசாவிற்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, பத்துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்கிறானே, நீங்கள் என்ன துவாக்கள் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே, நீங்கள் மூசாவிற்கு எதிராக துவாவை செய்யுங்கள் என்று சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் கேட்கும் பொழுது பல்ஆம் இப்னு பாஊரா என்ன செய்தார் தெரியுமா, அந்த அன்பளிப்புகளை எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துவாவை செய்கிறார். அல்லாஹ்வின் நபிக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலேயே துவா செய்கிறார். துவா செய்வதோட விளைவு என்னானது தெரியுமா, அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு கொடுத்த தண்டனை, உலகத்திலேயே கொடுத்த தண்டனை என்னவென்றால், அவருடைய நாவு நாயை போன்று தொங்கிக் கொண்டே இருந்தது. கடைசி வரைக்கும் மூத்தார வரைக்கும் எப்படிதான் இருந்துச்சுன்னா, நாயை போன்று வாய் நாக்கு தொங்கிக் கொண்டே இருந்துச்சு. ஏன், நபிக்கு எதிராக துவா செய்த காரணத்தினால். அது மட்டுமல்ல, இஸ்முல் ஆலமுடைய இல்மும் அவரிடத்தில் எடுக்கப்பட்டது, அவரை அல்லாஹு தாலா கேவலப்படுத்தினான் என்று சொல்லி தஃப்சீர் இப்னு கஸீர் இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். ஆக நபிக்கு எதிராகவோ அல்லது அவுலியாக்களுக்கு எதிராகவோ மற்ற இறைநேசர்களுக்கு எதிராகவோ நாம் துவா செய்தால் நமது கதி நாயை போன்று ஆகிவிடும் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் தன் நபிக்கு எந்த விதமான ஒரு கேவலமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதரையே என்ன செய்து வைத்திருக்கின்றான், நாயுடைய தன்மை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான். ஆக இப்படி அல்லாஹு தாலா தன் நபியை காப்பாற்றி இருக்கின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். சரி, நாயை வைத்து என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்த்தால், ஹயாத்துல் ஹயவானில் நிறைய விஷயங்கள் எழுதுகின்றார்கள். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களின் பார்வைக்கு, அதாவது அதனுடைய நாயினுடைய பற்கள், நாயுடைய பல்லு எந்த அளவிற்கு வேலை செய்யும் என்று சொன்னால், ஒருத்தர் என்ன செய்யறாரு, நாயுடைய பல்ல என்ன செய்யறா, கட்டுறாரு. யாருக்கு கட்டி விடுறாரு, தூக்கத்துல ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். நிறைய பேருக்கு தூக்கத்துல பேசுற வியாதி என்பது இருக்குமா இல்லையா, தூக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கான். அவருக்கு என்ன செய்யப்படுது, நாயுடைய பல்ல வந்து கழுத்தை வைத்து கட்டினால் அவர் அப்படியே அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிடுவாரு, பேசவே மாட்டார் என்று சொல்லி இங்க ஹயாத்துல் ஹயவானில் எடுத்து எழுதுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாயினுடைய பால், நாயுடைய பாலை சுர்மாவை போன்று நமது கண்களை நாம் தேய்த்து கொண்டால் நன்றாக தூக்கம் வரும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். ஆக நாயை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் அது நஜிசான விலங்கு, அதை வைத்து நாம் எந்த விதமான பலனும் தேட முடியாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டும். சரி, நாயை கனவில் கண்டால் என்ன பலன் என்று சொல்லி பார்த்தால், ஒருவர் நாயை கனவில் கண்டால் அவர் உலகத்தில் மூழ்கி இருப்பார் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கொகைவாசிகளுடைய நாயை அவர் கனவில் கண்டால் அது அவர் பயத்தில் இருக்கிறார், அல்லது சிறைவாசம் செல்வார், அல்லது போர்களில் அவர் ஈடுபடுவார் என்று அர்த்தம்.
ஒரு சில நேரங்களில் அவருக்கு அந்த ஊரிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி என்பது வழங்கப்படும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக நாயை கனவில் காண்பதால் இப்படிப்பட்ட ஒரு பலன்கள் இருக்கின்றன என்று சொல்லி கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள். ஆக அல்லாஹு தாலா நமக்கு நாயை வைத்து என்ன ஒரு படிப்பனை என்று சொன்னால், நாய் நன்றி உள்ளதாக இருக்கும். நாமும் நம் எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ல இன் ஷக்கரத்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆக அதை போன்ற ஒரு நன்றி உணர்வை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.